Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nusalli ala rasulihil karim amma ba'd. Waqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Fa bima rahmatin minallahi linta. Subhanallahu ta'ala. قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما وارزقني فهما وتفهيما جزا الله عنا محمد صلى الله عليه وسلم ما هو أخلقه لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய ஷேக்னாவுடைய குடும்பத்தினர்களே, கலீஃபாக்களே, மாணவ செல்வங்களே, இந்த நல்ல நேரத்திலே தங்களின் முன்னால் பேச இருக்கின்ற நல்ல விஷயங்கள் ஆரம்பமாக வடியனுடைய வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் என நாங்கள் எல்லாம் வாழ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இன்னும் இந்த நல்ல விஷயங்களை செல்லாமல் கேட்டு செயல்படுவீர்கள் என்று ஆண்கள் போய்கொண்டாக ஆரம்பம் செய்கின்றோம். முதல்ல எங்களுடைய பொறுப்பு என்ன, ஷேக்னாவுடைய ஆசை என்ன, நீங்க எப்படி உருவாகணும், இந்த 3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். எங்களுடைய பொறுப்புன்னு தெரிஞ்சோம்னா நாங்கள் ஷேக்னாவுடைய கலீஃபாக்களாக இருக்கோம். அந்த அடிப்படையில் எங்களை முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிராபத் என்று சொல்வது ஒரு பதவி இல்லை, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். சில பேருக்கு பயிர் ஆகையிலேயே ஆசைப்படுறாங்க, நமக்கு கிலாபதி கிடைக்கணும். கடைசியாக நான் ஈரோடுக்கு போயிருக்கையில் ஷேக்னாவுடைய முன்னேற்பாடாக ஷேக்னா முடியாமல் போகிறதுக்கு முன்னாடி ஈரோடு ப்ரோக்ராம் போயிருக்கிறோம். அப்புறம் 50 வருஷமா ஷேக்னாவோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் பிறந்தரை அவங்க தாவூதி என்று வந்து கேட்கிறாங்க. அடுத்து எல்லா தாவூதிகளும் சொல்றாங்க, நானும் ஒரு தாவூதி, எல்லா தாவூதிகளும் சொல்றாங்க, அவர் சின்ன வயசு அவரு கிளாஸுக்கு வாங்கிக்கிட்டாரு, நீங்க 50 வருஷமா தொடர்பில் இருக்கிறீங்க, எப்படி வாங்கணும்னு கேட்க நீங்களும் கேட்டு வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்லை அது வந்து நாம விரும்பி வாங்குறது இல்லை, சிரேஷ்டமானது அவங்களா விரும்பி கொடுக்கறது, இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தி ஏற்படலை. இது சொல்லுங்க, அணுகுமுறை சொல்லுங்க, நானும் வாங்கிக்கிறேன். ஏதோ பதவி மாதிரி அதுதான் சொல்றேன். கிலாபத்துங்கிறது பதவி கிடையாது. அப்போ நான் சொன்னேன், இது வந்து சிரேஷ்டமானது அவங்களுடைய சிரேஷ்டமானது சொல்றாங்க, கொடுத்து அந்த கிலாபத்துக்களை கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால அப்படி நம்ம கேட்டு வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியா சொன்னால் அவங்க கேட்க நான் சொல்ற சேஷனா வர்றாங்க, நீங்க சேஷனாவே நிறைய கேட்டுருக்கேன். இந்த செய்தியை சொன்ன உடனே சேஷனா கலகலன்னு வாங்கி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது கண்டிப்பாக அது தெரியல. நீங்க கூட இருந்தீங்க இல்லையா, சொல்லிடுறேன் கூட இருந்தாங்க செய்தி சொல்லி. கிராமத்துக்கு பொறுப்பு வருது, பதவி எல்லாம் கிடையாது. என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் எடுத்து செய்த பொறுப்புகளை அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம கொண்டு போய் ஒப்படைக்கிறோம். அதான் பொறுப்பு. அவங்க என்ன சிறுமாதங்கள் சேவைகள் செய்தார்களோ இதையெல்லாம் நீங்க என்ன செய்யணும், எடுத்து அடுத்த ஜெனரேஷன் கையில கொண்டு போய் ஒப்படைங்க அப்படிங்கிற பொறுப்பு. ஒரு தாவூதி கேரளா ஷேக் ஒருத்தர்கிட்ட தொடர்புல இருந்தாரு, அவருக்கு கிலாபத்து கிடைச்சிருச்சு, போன் பண்ணி சொல்றாரு, ஏதோ பதவி கிடைச்ச மாதிரி கிலாபத்து கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றாரு. இது சந்தோஷப்படுற விஷயம் இல்லை, கவலைப்படுற விஷயம். என்ன கவலைன்னா, அவங்களுடைய பொறுப்பு அமானிதமும் எந்த கூடுதல் குறைவும் இல்லாமல் கூடுதல் இருக்கணும், குறையில்லாம கொண்டு போய் அடுத்த ஜெனரேஷன் கையில ஒப்படைக்கணும். அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட தந்திருக்கிறாங்க. கவலைப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துல திக்கிறது வாவிலேயே இருங்க அப்படின்னு ஆமா அப்படிங்கிறது. நம்ம ஷேக்னாவுடைய கலீஃபாக்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ அமீர் கலீஃபா அவங்கள நான் கேட்டேன், ஒரு 9 பேர் கலீஃபாக்கள்.
அதில் 5 பேர் முந்திட்டாங்க, நல்லா இடத்துல போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பேர். ஒன்று வெள்ளையகுளம் நஸ்ருதீன் ஆஜியா ரஹ்மத்துல்லாஹி, 2வது நம்ம கோவில் ஹலீஃபா ஷரஃபுதீன் ஆஜியா ரஹ்மத்துல்லாஹி, 3வது உடுமலைப்பேட்டை ஈசா ஆதரத்து ரஹ்மத்துல்லாஹி. இன்னும் 3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க. நான் அவங்களோட பேசி பழகி ஆதிகாப்பில் நான் இருந்திருக்கேன். இன்னும் 2 பேர் ஆவணத்தோட்ட இப்ராஹிம் ஹலீஃபா, அமீர் ஹலீஃபா சொன்னாங்க. ஐயன்பேட்டையில் ஒரு ஹலீஃபா, அவங்க மௌத்தான செய்தி பாபாவுக்கு தெரியல, தெரிஞ்சதுக்கு முன்னாடி பாபா சொன்னாங்க. அவங்களும் நம்ம ஹலீஃபா தானே, தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், போயிருந்துருக்காங்க. அவங்க பாபா சொன்னாங்க. 5 ஹலீஃபாக்கள் இந்தியனாக நல்லா போயிருக்காங்க. 4 பேர் இப்போ இருக்கிறாங்க. ஒன்று நம்ம புதுத்தோட்ட ஹலீஃபா இக்மால் ஆஜியா தாமத் பரக்காத்துக்கும், அவங்க உடம்புல பிரயாணங்கள் பண்ண முடியாததுனால வர முடியுங்க. 2வது நம்ம அமீர் ஹலீஃபா தாமத் பரக்காத்துக்கும் சின்ன சேலத்தை சேர்ந்தாங்க. 3வது நம்ம தேனி மாவட்டத்துடைய காசி பெரியகுளம் அஷரத்துல் முபஷராவுடைய துணை நாசிர் அப்துல் அஹத் பாகவி ஹலீஃபா தாமத் பரக்காத்துக்கும். 4வது நாயக்கிலிருந்து நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், ஆனால் இந்த பொறுப்பை நீ செய்யணும்னு என்னுடைய ஷேர்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க, என் கையில் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அம்மா அடித்தபோது நான் அந்த பொறுப்பை எடுத்துருக்கேன். இதை 4 ஹலீஃபாக்கள் இருக்கிறோம். அப்புறம் எங்களுடைய பொறுப்பு என்னங்கிறதை சொல்லிட்டேன். அடுத்து பாபாவுடைய ஆசை என்ன, பாபாவுடைய ஆசை அது எங்களுடைய பொறுப்பு இல்லையா? இப்போ பாபாவுடைய ஆசை, இந்த இலகாமுகளும் மதரசாவில் நிறைய உலமாக்கள் வெளியாகி பல நாடுகளில் தீர்வுடைய சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இடையில சில அரசியல் பிரவேசம் சூழ்நிலைகள் காரணமாக இது தொடர்ந்து கொண்டு செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள். அது பாபா கவலையோடு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு முயற்சி எடுத்து அதை ஆரம்பிச்சிடணும், என் நேரத்துக்குள்ள அதை என்ன செஞ்சிடணும்னா ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா நசீபத்தம் தான் அது இருந்தால் அப்போ நேரத்துக்குள்ளேயே திரும்ப என்ன ஆயிடுச்சு, ஆரம்பம் ஆயிடுச்சு. உங்களோட மாணவர்கள் நீங்களோட வச்சு பாபா என்ன செஞ்சிட்டாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது அவங்களுடைய ஆசை. இது நல்ல விதமாக நடத்த வேண்டிய பொறுப்பு ஹலீஃபாக்கள் எங்களுடைய பொறுப்பு. பாபாவுடைய ஆசை, ஷேருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஹலீஃபாக்கள் எங்களுடைய பொறுப்பு. அவங்களுக்கு குடும்பத்தாரோடு இணைஞ்சு அவங்களுக்கு உதவி அணிந்து நாங்கள் என்ன செய்யணும். ஏன்னா மாமாவுடைய குடும்பத்தார்கள் ஒன்றிணைஞ்சு மாமாவுக்கு முழு சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் கேள்வி போகிறேன் இந்த இடத்துல பாபா அம்மாஜி அவங்க நான் நினைவு போடுறேன். அம்மாஜி அவங்க அத்தனை மாணவர்களும் கிட்டத்தட்ட 100-120 மாணவர்களுக்கும் அவங்க ஒரு ஆளையே சொல்லிட்டு இருப்பாங்க. அவனுடைய வேலை எவ்வளோ பெரிய வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா குடும்பமான இருந்து நம்ம அரசாங்கம் என்ன செஞ்சாங்க, பிரிவு கூடுற மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க. அது மாதிரி நாம் என்ன செய்யணும், நான் ஆஜியார் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க பேரு நீங்கள் ஆஜியார் அவங்க பாபாவுக்கு அவ்வளோ சப்போர்ட் சமையலில் என்ன இருந்தவங்க ஒத்துழைப்பு. அந்த எல்லாத்தையுமே நன்றி உணர்வோட நேரத்தில் நான் நினைவு கொடுக்குறேன். இதை நம்ம என்ன செய்யணும், திரும்ப அவங்க அயனத்துக்குள்ளேயே அந்த திரும்ப உருவாக்கிக்கலாம். திரும்ப என்ன செஞ்சுட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. அவங்களுடைய கிளாஸ்லாம் உழைப்புல அதெல்லாம் போயிடலாம். இது பாபாவுடைய ஆசை, நாம நிறைவேற்றணும். இப்போ உங்களுடைய பொறுப்பு என்ன, அவங்க என்ன மாதிரி ஆசைப்பட்டாங்க, இல்ஹாமிகள் எப்படி இருக்கணும், திரும்ப இல்ஹாமிகள் மனசை உருவாக்கணும்னு சொல்லையில அவங்க எப்படி இருக்கணும், ஆலிம்கள் இல்ஹாமிகள் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. எப்படி இருக்கணும்னு ஒத்த வார்த்தையை சொல்றத ஒவ்வொரு இல்ஹாமிகளும் தாயிகளாக இருக்கணும். சும்மா பாத்தியா ஓதுறாஜருக்கு, துக வைக்கிறாஜருக்கு, தயம் பண்றாஜருக்கு அப்படியேவும் இருக்கக்கூடாது. பாத்தியா ஓதுனாலும் அதை கொண்டு பிற மக்களுக்கு ஹிதாயத்தை கிடைக்கணும். துக வச்சாலும் அதை கொண்டு பிற மக்களுக்கு ஹிதாயத்தை கிடைக்கணும். தயாரம் பண்ணாலும் அதை கொண்டு பிற மக்களுக்கு ஹிதாயத்தை கிடைக்கணும். ஆக அவர்களுடைய ஒவ்வொரு சொல் செயல் அங்க அசைவுகளும் தாபாவாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம பாவோட தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறார். பாவோட தான் அடிக்கடி பதிவுக்கு சொன்னாங்க, தாயிகளாக உருவாங்க, தாயிகளாக உருவாங்க. உனக்கு 2 விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சேன். இப்போ பயான் பண்றோம், உங்களுடைய பயான்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நைட்டு பிடிச்சிக்கிட்டு ஆக்ரோஷமா கத்தவும் வேண்டியது. அல்லாஹ் நபியை பற்றி சொல்லையில
ஜாகிலியத்துடைய மக்கள் எவ்வளவு கலீலல் அவங்களுடைய உள்ளம் எவ்வளவு கடினமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா உசுரோடு இருக்கிற ஒட்டகத்துல ஒரு பகுதி கறியை வெட்டி எடுத்து சமைச்சு கொடுப்பாங்களாம். அப்புறம் அந்த ஒட்டகம் எவ்வளவு வேதனையோட கதரும் அதை கூட கண்டுக்கிற மாட்டாங்கன்னா எவ்வளவு கல்நெஞ்சைக்காரர்கள் வரலாறுல இருக்காங்க. அவ்வளவு கல்நெஞ்சைக்காரர்களுக்கு மத்தியில நல்லா சொல்லலாம் நீங்க அந்த மக்கள்கிட்ட ரகமத்தாக நீங்க மிருதுவான தன்மையோட நடந்துக்கிட்டு நம்ம அனுபவத்தை கொண்டுதான் சொல்லணும். பாம்பாட்ட அரசு பொறுத்தவரைக்கும் யாரையுமே விளக்க மாட்டாங்க. எல்லா மக்களையும் ஆரம்பிச்சிருக்கோம். இல்லைன்னு வந்த மக்கள், கைவிடப்பட்ட மக்கள் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப நம்மளே அந்த தன்மை இருக்கணும். நம்மளுக்கே அந்த தன்மை இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா யாருடைய உள்ளங்களையும் புண்படுத்தக்கூடிய பேச்சாக இருக்கக்கூடாது. யாரையும் குத்தி பேசக்கூடாது. நம்ம பயான் சொன்ன யாரையும் குத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கிற அந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லணுங்கிற நல்ல எண்ணம் இருக்கணுமே தவிர்த்து அவங்க செய்யற தவறுகளை குத்தி காட்டணுங்கிற எண்ணம் கடுகாலம் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது கவனத்தை வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஃபிரௌனுக்கு அனுப்பையில எப்படி பேச சொல்லி சொல்றான்னு சொன்னா நம்ம குடும்பம் தான் நீங்க விருதமாக பேசுங்க. நம்ம கலீஃபா அவங்களும் வந்துட்டாங்க. பிரயாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப நம்மளுடைய செயல்பாடுகள் சொல் செயல்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு தாக்கமாக இருக்கணும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிருக்கேன். இல்ஹாமிகள் எப்படி இருக்கணும், பாபா எப்படி ஆசைப்பட்டாங்க. இல்ஹாமிகளுடைய ஒவ்வொரு சொல் செயல்களும் தாவாக இருக்கணும். ஒரே ஒரு நிகழ்வை நான் சொல்லியிருக்கேன். பஸ்ல, டவுன் பஸ்ல ஒருத்தர் தன்னுடைய மனைவி பிரசவத்துக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். இது நாற்கார் காட்டுல நடக்குது. டவுன் பஸ்ல பிரசவத்துக்காக கூட்டிட்டு போறாரு. அவர் போய் அவருக்கு இருந்தது ஏழ்மைப்பட்டவர் ஜிஎஸ்டி கூட்டிட்டு போறாரு. கையில இருந்து கிழிஞ்ச 20 ரூபா நோட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்கு கொடுக்கறாரு. கொடுக்க என்ன கண்டக்டர் ஏற்க மாத்திட்டாரு. வேற நோட்டு இருந்தா கொடுங்கிறாரு. வேற நோட்டு இல்லைங்க. அப்புறமா வண்டியை விட்டு கீழே இறங்குங்கிறாரு. ஐயா வருஷத்துக்கு கூட்டிட்டு போனேன், ஜிஎஸ்டி வேற கொண்டு போய் கைக்கு விட்டுருக்கேன், கெஞ்சுறாரு. அதெல்லாம் முடியாது. அவர் மனசு கடினமான உள்ளமாய் போச்சு, கண்டக்டர் மனசு. அதெல்லாம் முடியாது, இறங்கியா நிற்கிறாரு. அந்த பஸ்ல ஒரு பாய் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒன்றும் பெருசா அவர் தாவா செய்யல, எதுவும் செய்யல, உதவிலாம் செய்யல. அந்த கிழிஞ்ச 20 ரூபா நோட்டை வாங்கிட்டு நல்ல 20 ரூபா நோட்டை கொடுத்தாரு. அவ்வளவுதான் அவர் செஞ்சு என்ன செஞ்சாரு, 20 ரூபா சரக்காவெல்லாம் கொடுத்தாரு. கிழிஞ்ச நோட்டை வாங்கிட்டு நல்ல நோட்டை கொடுத்தாரு. அவ்வளவுதான். பஸ் போனிச்சு, டிஹெச் இறக்குறாங்க. பிரசவம் நல்லதாக முடிஞ்சு பிரசவ மயக்கத்துல இந்த தாய் முடிச்சாங்க. நான் புருஷனுக்கு கூப்பிடுறாங்க, உங்களுக்கு ஒரு பேசணும். என்னம்மா, இந்த பஸ்ஸில் நம்ம வந்தோடனே நம்ம ஜாதி சமயம் எல்லாமே இருந்தாங்க. கண்டக்டர் பஸ்ஸை விட்டு இறக்கி உடனே சொன்னாரு. இறக்கி விட்டு இருந்தா நடு ரோட்டில் நான் பிள்ளைய பத்திருந்தா நம்ம மான மரியாதைனா என்ன ஆகிடும். அந்த இடத்துல ஒரு பாய் தானே நம்ம மான மரியாதையை காப்பாற்றினாரு. ஆமாம்மா, நான் நினைக்கிறேன் அவருடைய மார்க்கம் நல்ல மார்க்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இஸ்லாத்துக்கு வந்ததுதான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக இவ்வளவு நேரம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இஸ்லாத்துக்கு வந்துடுவோம். முழு குடும்பமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவர் செஞ்சது ஒரே ஒரு வேலை, கிழிஞ்ச 20 ரூபா நோட்டை கொடுத்துட்டு நல்ல 20 ரூபா நோட்டை தான் கொடுத்தாரு. இதுதான் பாபா. நம்ம பாபா எதிர்பார்க்கவே இருக்கலாம். நம்மளுடைய சொல் செயல்கள் எல்லாம் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்குமேனால் நம்முடைய செயலை பார்க்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தின் பக்கமாக வருகிறார்கள். இப்படிப்பட்ட இல்ஹாமிகள் தான் எனக்கு வேண்டும் என்று எங்களுடைய ஷேருக்கு அடிக்கடி ஆசைப்பட்டு சொல்வார்கள். அப்படிப்பட்ட இல்ஹாமிகளாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று வாழ்த்து செய்து முடிகின்றேன். வாழ்த்து